மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் விடுதலை 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில். அதுக்கு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது இடதுசாரி சித்தாந்தத்தின்படி எடுக்கப்பட்ட படம், இடதுசாரி சித்தாந்தத்தை பாடமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கத்து ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை இந்த மாதிரியே ப்ரொமோஷன் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. இப்போ இந்த படத்தினுடைய கதை அம்சம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் என்னதான் உங்களுடைய உணர்வுகளை தூண்டி நியாயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே கூட இதன் பின்னணி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய விவகாரங்கள் இல்லையா, இதை ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இளைஞர்கள் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போன்ற நபர்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை, இடதுசாரி சிந்தனை இல்லையா, இதனால் கவரப்பட்டு ஒரு 10 வருஷம் 7 வருஷம் வீணடிச்சு அதுக்கப்புறம் திருந்தினது உண்டு. சில பேர் திருந்தாமே வாழ்க்கையை இழந்தவங்களும் உண்டு. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி உணர்வை தூண்டக்கூடிய படைப்புகள் இல்லையா, படைப்புன்னு சொல்லி இந்த கர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கறது, அதை பார்த்துட்டு உள்ளுணர்வாக அந்த உணர்வு பொங்க நாமளும் அந்த மாதிரி தான் லைஃப்பில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இந்த இளைஞர்கள். அவங்களை கொண்டு போய் நாசமான ஒரு நிலைமையில கொண்டு போய் நிப்பாட்டுறதா இந்த படங்களுடைய அதிகபட்ச சாதனையாக இருக்க முடியும். இதே நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதோட பாதிப்பு என்னன்றதை என்னால் வாழ்ந்து உணர்ந்த நபராக சொல்கிறேன். இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இளைஞர்களுக்கு கூடுதல் அவசியம். ஒரு வகையில் இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்காங்கன்றது சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி படங்கள்லேருந்து யார் அதிகமாக பாதிக்கப்படுறா அப்படின்னா, பட்டியலின சமூக மக்கள், அப்புறம் இந்த மாநிலத்தின் எல்லா தரப்பு மக்களுடைய ஒடுக்கப்பட்ட இல்லாட்டி அழுத்தப்பட்ட நிலையை பற்றி வருத்தப்படக்கூடிய இளைஞர் இருக்காங்க பாருங்க. அவனோட எண்ணம் நியாயமானது, அது தூய்மையானது. ஆனால் அவனை தூண்டி விட்டு இவங்க அரசியல் பண்ணி இவங்க படம் எடுத்து லாபம் பார்க்குறாங்க பாருங்க, அது அருவருக்கத்தக்க விஷயம். இது எதனால் தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டியும், இந்த படங்கள் ஏன் தோல்வி அடையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படங்கள், இந்த விடுதலை 2 எடுத்தது வந்து 60 to 70 கோடி ரூபா பட்ஜெட், 60 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 60 கோடி பட்ஜெட் இருக்குல்ல, இந்த 60 கோடி பட்ஜெட்டுக்கு கீழே சுமார் 500 பேர் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 300 பேர் வேலை தான் நமக்கு தெரியுது. 300 பேர் வேலை பார்த்தானா இடதுசாரி சித்தாந்தத்தின்படி, இடதுசாரி சித்தாந்தத்தின்படி இந்த 300 பேருக்கு ஒரே சம்பளமா? என்ன உழைப்பை விஜய் சேதுபதி அதிகமாக போட்டால் அவருக்கு 30 கோடி ரூபாய் சம்பளம், என்ன உழைப்பை போடல அதில் 24 வேலை பார்த்தா லைட் மேனுக்கு ஒரு நாளைக்கு 850 ரூபா சம்பளம். இது ரெண்டே கொஞ்சம் யோசிங்க. இது பேர் இடதுசாரியா? இடதுசாரி சித்தாந்தத்தின்படி படம் எடுத்து ஊருக்கு படம் எடுத்துற நீ அப்படியா படம் எடுக்கிற? 30 கோடி சம்பளம் வாங்குற நடிகர் எங்க இருக்கான்? ஒரு லைட்மேனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 850 கோடி. இவங்க இப்படி படம் எடுத்து லைட்மேனோட மகன் என்னவா இருக்கணும்? புரட்சி சிந்தனை கூட போராட்டமாக தெரியணும். ஆனால் இவங்க பிள்ளைகளாம் படம் எடுக்கவும் இயக்குனராகவும் போயிடும். அப்போ ஊருக்குள்ள இருக்க ஊராம் பிள்ளை ஃபுல்லாக போராட்டம் புரட்சின்னு தெரியணும். நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் புத்திசாலித்தனமாக தந்திரமாக இதில் படம் எடுக்கவும் நடக்கவும் போயிடும். அப்படித்தானே? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய பொருளாதார வளர்ச்சின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த நேரங்களில் எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட், எப்படியான முதலீடுகள் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அதுலேயும் மிக முக்கியமாக NFO அறிவிக்கப்படுது இல்லையா, இந்த NFO பற்றியான விஷயங்களை தேடி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டாடா தன்னுடைய AIA லைஃப் NFO அறிவிக்கிறாங்க. இது டாடா AIA லைஃப் மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டாக வருது. இதோட மற்ற விவரங்கள் தெரியும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இதோட கடைசி தேதி டிசம்பர் 31. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு NFO பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இது கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டுருக்கு, கடந்த 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் அப்படி பார்க்கும்போது கடந்த 10 வருடங்களில் இதனுடைய ரிட்டர்ன் மட்டும் சுமார் 22.9%, கடந்த 5 வருடங்களில் முதல் 50 பார்க்கும்போது சுமார் 30.3% ரிட்டர்ன் ஆயிருக்கு. எனவே ஒரு நல்ல விதமான வளர்ச்சியை காமிக்குது, நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 ஒரு 1 லட்ச ரூபா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டுட்டோம்னா கடந்த 10 வருஷத்தில் இதோட மதிப்பு சுமார் 7.8 லட்சமாக மாறி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டாடா தன்னுடைய கிரெடிபிலிட்டி, அதாவது தன்னுடைய பிராண்டுக்கான கிரெடிபிலிட்டியை நிச்சயம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதற்கு முன்பு அவங்க அறிவிச்சாங்களே அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்குது? பொதுவாக நிஃப்டியில் 500 என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த டாடா அறிவிச்ச முந்தைய ப்ராடக்ட்டில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 இவங்க அறிவிச்ச ஸ்மால் கேப் இது சுமார் ஏறக்குறைய 40.6% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. இதோ ரொம்ப முக்கியம், 2023 ஒன்று அறிவிக்கிறாங்க, அது தற்போது வரை சும்மா 57.9% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. இந்த அளவுக்கு ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே இந்த NFO ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், NFO செக்டாரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ரிட்டர்ன். இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இது 100% செக்யூரா NFO நகருது. மாதம் 18,000 ரூபாய் வரைக்கும் NRI போடுவாங்க பட்சத்துலனா இவங்க 2 கோடி வரைக்கும் சுமார் 20 வருடத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக 2.5 லட்சம் வரைக்கும் இதில் வரக்கூடிய ரிட்டர்னுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விவகாரமாக நாலேஜுக்காக அதை பார்த்தோம், அது உரமாங்க. இப்போ விஷயத்துக்குள்ள வரேன். இந்த விடுதலைன்ற படம் இருக்கு இல்லையா, இந்த படம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இது மாதிரி சமீப காலங்களில் அதிகரிச்சிருக்கு படங்கள். எல்லாமே உணர்வுகளை தூண்டும் விதமாக இருக்க ஒளிய, வரலாறு எடுக்கிற பேர் வழின்னு உணர்வுகளை தூண்டும் விதமாக இருக்க ஒளிய ஒரு நியாயம் சேர்க்கிற விதமாக இல்லை.
எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு உணர்வை தூண்டக்கூடிய விஷயமா இருந்து வச்சுக்குவேன், உண்மையை அப்படியே பட்டவர்த்தனமா எடுங்க. இந்த அரியலூர் மாவட்டத்தில் கூடிய இந்த மருதையாற்று பாலம் இல்லையா, அந்த ரயில்வே பாலம், இந்த பாலத்தை தகர்க்கிறது இல்லையா, இது இன்ன வரைக்கும் நக்சல்னால பயமுறுத்தப்படக்கூடிய ஏரியாவே இருக்குது. அது அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்தது உண்டு. 1960களில் அந்த பாலத்தை தகர்த்ததன் மூலமாக அந்த பகுதியில் வந்த ரயில் கவிழ்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. இதை எங்கிட்ட டைவர்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கவேன். ஆனால் இதை பண்ணது நக்சல் தான். இதுக்கு என்னதான் நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் பாதிப்புகள் சொன்னாலும் சரி, பொதுமக்களை கொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நியாயப்படுத்த ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, தீவிரவாதி எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துவான். பொதுமக்கள் மத்தியில் குண்டை வச்சுட்டு இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்தால கண்டவாறு சுட்டு தண்ணா பாருங்க, அவன்கிட்ட கேட்டால் கூட ஒரு காரணம் சொல்லுவேன். ஏன்னா எனக்காக நான் பண்ணலைங்க, நான் ஒரு நியாயத்துக்காக பண்ணேன்னு அவன் ஒரு காரணம் சொல்லலாம். கேட்டா அப்போ எல்லாத்துக்கும் படம் எடுக்கிறதா? எனவே முதலாவது அடிப்படையில் இந்த மாதிரி தீவிரவாதத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள், நக்சலை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள், இது அடிப்படையிலே தப்பு. அந்த மாதிரி நபர்களை எந்த ஒரு அரசும் வேட்டையாடும். இது 1920கள்லையோ 10லையோ 1800கள்லையோ எடுத்துன்னு வச்சுக்கவே, இந்த மாதிரி விஷயங்கள் நியாயமான கருத்து சேர்த்துச்சு. அந்த காலத்தில் கம்யூனிசம் தேவையும் இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியத்தில் வச்சு, அதற்கான காரணம் இந்த படத்தினுடைய கதாநாயகருக்கும் லைட்மேனுக்கு ஏன் சேலரி வேறுபடுது இல்லையா, இது சர்வதேச அளவுடைய மார்க்கெட்டையும் டிமாண்ட் அண்ட் சப்ளையையும் பின்னாடி அதோடைய மார்க்கெட் எப்படியா செயல்படுது இல்லையா, அதோட தேவை எப்படிப்பட்டது, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொருளாதார கவனிச்சுன்னு வச்சுக்கவே, அதில் இருக்கிற புத்திசாலித்தனம்னா என்னன்னு தெரியும். அதை புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயக்குனரும் நடிகரும் எந்த மாதிரி நடிக்கிறாங்கன்றதும் தெரியும். எனவே நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை இளைஞர்களோ என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே இந்த மாதிரியான சிக்கல்களை எப்படி களையிறது, அரசியல் ரீதியாகவோ ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலையோ எப்படி களையிறது. இல்லாட்டி இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு முழுவதும் டெண்டர் எடுக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ இருப்பாங்க, எல்லாமே எந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து தேடுங்களேன். இவங்க இதை அரசியல்வாதியாக ஒதுக்குனேன், அந்த பகுதியில் பட்டியல சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ரோடு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு வாங்க, அதில் ஒரு 60% அடிச்சுட்டு போயிடான்னு வச்சுக்கவேன், அடிச்சுட்டு போனேன். அப்போ இங்கே வெறும் 500 கோடி ஒதுக்கி பட்ஜெட்டில் அதை ஒரு மிகப்பெரிய திட்டமாக அறிவிச்சு அந்த மக்களை ஏமாற்ற முடியுது. 50,000 கோடி ஒதுக்கக்கூடிய ஒரு டெண்டர் ஏரியாவில் அவங்களால நுழையவே முடியலன்னா, இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் தான் இந்த மாநிலத்துடைய மனநிலை. அதை யாராவது படம் எடுக்கிறானா? இங்கே எப்படியான சமூகம் இருக்கு, எப்படியா இந்த அரசியல்வாதிகளை கட்டமைச்சிருக்கானுங்க, எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்குது, அதை உடைக்க வேண்டியது எந்த இடத்துல தேவை இருக்கு, எதை உடைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு உட்காந்து மருதையாற்று பாலத்தை உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு உடைக்க வேண்டியது இவங்க மட்டும் தான் இந்த டெண்டர் எடுக்க முடியும் அப்படி ஒரு 10 குடும்பம் மட்டும் வாழ்ந்துருக்கான் பாருங்க, அந்த நிலைமையை உடைக்கணும். இவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறான் பாருங்க, அப்படியா இல்லாம வாய்ப்பை எல்லா பேருக்கும் சமமாக்கி அதுல போட்டிட்டு எவன் திறமையானோ அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் பாருங்க, அந்த சூழலை உருவாக்கணும். இல்லவே இல்லைங்க, மிடில் கிளாஸுங்க, அவன் பெரிய பணம்லாம் இல்லைங்க, ஆனா நல்லா படிக்கிறான், நல்ல விதமான அவன் ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கு ஒரு 8,000 கோடிக்கு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அவன் கை கிடைக்காது. ஆனால் எந்த அறிவும் கிடையாது, ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கம் இருக்கும், நைட்டான பப்பலாம் தெரியும், பசங்களோட சுற்றி தெரியும், தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், எல்லாம் அடிப்பேன். ஆனால் பெரிய இடத்து பையனாக இருப்பேன், ஆனால் அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சூழலை உருவாக்கினவே இந்த திராவிட கட்சிகள். சரியா, இப்போ இருக்கிற சூழலில் நாடு எப்படி இருக்குன்ற பேச துப்பு இல்லை. அதை விட்டு 50கள் 60களில் போய்கிட்டு நக்சல் சிந்தனை இப்போ தூண்டி விடுறேன்னா உன் புத்தி எப்படிப்பட்டது? மக்களுடைய உணர்வுகள் எல்லாம் தூண்டி விட்டு நம்ம காசு பார்ப்போம். அப்போ மொத்தத்தில் எல்லா பேரும் காசு பார்க்கறதும் புத்தினா சமூகம் கெட்டு குட்டிச்சோறாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? எனவே இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இறுதி விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்டல என்ன ஓடணும் அப்படின்னா, இவனுங்களுடைய லட்சணம் என்ன புரிஞ்சுக்கணும். 30 கோடி ஒருத்தர் வாங்குறேன், 20 கோடி டைரக்டர் வாங்குறேன், லைட் மேனுக்கு தினமும் 850 ரூபா. இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக பாருங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், அவனுக்குலாம் ஒரு மாதம் சம்பளம் 30,000 ரூபா தான். நீங்கள் பிரித்து போடுங்க 60 கோடியை, எல்லா பேருக்கும் 20 லட்சம் கொடுக்க முடியுமா? 300 பேர் வாங்குறான்னு எல்லாத்துக்கும் 20 லட்சம் கொடுறா. 20 லட்சம் கொடுத்தா நீ 5 ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கடுத்து நீ விளம்பரம் நடிப்ப, பிக் பாஸும் போய் நடிப்ப, யாரு இன்டர்நேஷனல் கார்பரேட் எடுத்தா நீ நல்லா கொழுத்து சம்பாதிப்பேன். ஓ படம் எடுக்கிறல, இடதுசாரி படம் ஒன்று எடுக்கிறேன்னா அதுலேயே குறைஞ்சபட்சம் இடதுசாரி சிந்தனையோட நடந்துக்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னா நீங்கள் படம் எடுக்கிறீங்க. எல்லா பேருக்கும் பிரித்து எல்லா பேருக்கும் 20 லட்சம் கொடு, 300 பேருக்கு 20 லட்சம் கிடைக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு 30 கோடி கிடைச்சிட்டு சாதாரண லைட்மேனுக்கு 850 கோடி கிடைச்சி கொடுத்துட்டு அந்த லைட்மேனோட மகன் இருக்கான் பாருங்க நக்சல்வாதியா மாறணும் நீ படம் எடுத்தேன்னா இந்த படத்தை என்னன்னு சொல்லுவீங்க? இறுதியாக சொல்ல வேண்டியது இன்னைக்கு பார்த்த NFO டாடா AI லைஃப் மிட் கேப் குவாலிட்டி மொமெண்டம் இதுதான் அறிவிச்சிருக்காங்க. இதோட கடைசி தேதி டிசம்பர் 31. இதில் மாதம் 2000 ஆரம்பிச்சு அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எனவே இதன் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, நீங்களே போய் படித்து பார்த்து இதனுடைய விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் இது சரியா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வாங்க.